அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் ஒரு ஹதீஸை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம் வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து வருகிறோம். உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற அல் குர்ஆன் எப்படி உண்மையோ அது மாதிரி அந்த அல் குர்ஆனுக்கு விளக்க உரையாக வாழ்ந்து காட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் உண்மைதான். இந்த இரண்டையும், அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அணுகுகிற முறை ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், அல் குர்ஆனுடைய கருத்துக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு ஒருபோதும் மாற்றமாக இருக்கவே இருக்காது, எப்பொழுதுமே இருக்காது. அது எப்போது புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், குர்ஆனை நாம் வாசித்து அதனுடைய கருத்தை விளங்கி இருக்க வேண்டும், ஹதீஸுடைய கருத்தை விளங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது புரியும். எந்த ஹதீஸை நாம் வாசித்தாலும் அந்த ஹதீஸுடைய கருத்துக்களை முழுமையாக எடுத்து ஆய்வு செய்து பார்த்தோமானால் அல் குர்ஆனின் கருத்துக்கு ஒருபோதும் முரண்படாது. மாறாக ஹதீஸுடைய ஒரே ஒரு வாசகத்தை இடையில் எடுத்து அதை மாத்திரம் அர்த்தம் வைத்து அதற்காக ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் இந்த காலங்களில் பரப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த முறை தவறு என்பதை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக விளக்க இருக்கிறோம். ஷார்ட்டாக இந்த ஹதீஸில் புகாரியில் 220வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. 220 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரபி, காட்டு அரபி வர்றார். பள்ளிவாசலுக்குள்ளே சிறுநீர் கழித்து விடுகிறார். கான ஆராபியுன் பாலத்தில் மஸ்ஜிதில் ஒரு காட்டு அரபி, ஒன்றும் தெரியாத ஒரு அரபி சிறுநீர் கழித்து விடுகிறார். அப்போ என்ன செஞ்சாங்க? தனாவலகுன் நாசு, மக்கள் எல்லாம் அவர் மீது பாய்ந்து தாக்குவதற்காக முற்படுகிறார்கள், அவரை அணுகுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இப்போ காலலகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவ்ஹு வ ஹரிகு அலா பௌலிஹி சஜிலம் மிமாயின். ஒரு தண்ணியில், பக்கெட்டில் தண்ணி எடுத்து அவர் எங்கே சிறுநீர் கழித்தாரோ அங்கே நீங்கள் ஊற்றி விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு வார்த்தை வருது, அவர் தனூபன் மின்மாயின், வாளியிலையோ அல்லது வேறு பாத்திரத்திலேயோ அப்படி சொன்னதாக அவங்க அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பின்னாடி பதிவு செய்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்குது? இப்போ இன்னமா புயிஸ்தும் முயஸ்ஸிரீன், நீங்கள் அனுப்பப்பட்டது காரியங்களை லேசாக ஆக்குவதற்குத்தான். அதாவது பேச்சில், செயலில் லேசாக இருக்கணும், மென்மையாக இருக்க வேண்டும். வலம் துபாசு மாசிரின், நீங்கள் கடுமை காட்டுவதற்காக அனுப்பப்படவில்லை அப்படிங்கிற வாசகம் எக்ஸ்ட்ரா இந்த ஹதீஸில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன புரியுதுங்க? ஒரு அரபி வர்றாரு பள்ளிவாசலுக்குள்ளே, விவரம் தெரியாதவர், சிறுநீர் கழித்து விட்டார். எல்லாரும் போய் அவங்க அவங்க மேலே ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுக்காதீங்க, தண்ணியை ஊற்றி விட்டுருங்கன்னு தாங்க முடிஞ்சு வச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் பேசும்போது இலகுவாக பேசுங்கள், கடுமையை காட்டாதீர்கள்னு சொல்லியாச்சுங்க. இப்போ எப்படி விளக்கு எடுக்கணும் இதுக்குன்னு சொன்னாக்கா, எல்லா நேரங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை கடினமாகவும் சொல்லியிருக்கிறாங்க, சில நேரங்களில் மெல்லியதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படி பார்க்கணும் இந்த ஹதீஸ்னு சொன்னாக்கா, எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக சொன்னார்களோ அங்கெல்லாம் மென்மையை கடைபிடிக்க வேண்டும், எங்கெல்லாம் கடுமையை காட்டினார்களோ அங்கெல்லாம் கடுமையை காட்ட வேண்டும். இதுதான் நமக்கு கிடைக்கும். இதில் குர்ஆனில் இதுக்கு நிறைய ஆயத்துகள் இருக்குது.
இதுஃபா பில்லத்தி ஹி அஹ்சன். நீங்கள் ஒரு தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையை கொண்டு தீமையை தடுத்து விடுங்கள். இப்போ இதல்லவி அந்த நேரத்தில் பைனக பைனஹு அதாவத்துன், உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு விரும்பத்தகாத எதிரி போன்று இருந்தால் கன்னஹு வலியுன் ஹமீம், அவர் உங்கள் நண்பராக ஆகிவிடுவார்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். சரியா? அப்போ நன்மையை ஏவும் போது மென்மையாக சொல்ல வேண்டும். அவருக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி எடுத்து சொல்லி நம் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக செய்கிற காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள், தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல ஹதீஸ்களில் வருகிறது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உடன்படிக்கை செய்துவிட்டு மாறு செய்தவர்களை அழைத்து தண்டனை கொடுத்ததாக நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்ட்டேருந்து வஹி வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் இன்னொருத்தர் முஸைலிமா கذாப்ங்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்கா அவருக்கும் வஹி வருதுன்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதரை இவர் குழப்பவாதி, இவர் இதுவாக சொல்லிட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு, அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவரை தீர்த்து கட்டுவதற்கான ஏற்பாடெல்லாம் செய்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை படிக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் எதை சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள், இதெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து ஒரு முடிவெடுக்கும் பொழுது அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எப்பொழுதும் முரண்படாது. மாறாக இந்த ஹதீஸில் வரக்கூடிய இன்னமா பிஸ்கும் யஸ்ஸிரின், நீங்கள் எளிமையாக சொல்வதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி இதை மட்டும் எடுத்துக்கிற சில பேர் தாவா காலத்தில் பார்த்தீங்கன்னா தீமையை தடுப்பதில்லை, நன்மையை மாத்திரம் ஏவிக்கொண்டு நன்மையை எவனா போதுக்கு ஹதீஸ் அப்படின்றவாங்க. அல்லாஹ் அனுப்பியது நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அதுபோன்று மனிதர்கள் செய்கிற காரியங்களில் நம்ம கருணை காட்ட வேண்டும். மனிதர்கள் தெரியாமல் செய்கிறாங்களா, கொஞ்சம் நல்ல வார்த்தையை போட்டு சொல்லணும். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக செய்கிறாங்க, மார்க்க காரியங்களை முரணாக செய்கிறார்கள், அல்லது மார்க்கத்துக்கு முரணாக செஞ்சு தண்டனை தர வேண்டிய விஷயம் அங்கே வருது, அப்போ கடுமை காட்டியிருக்கிறார்கள். இப்போ திருடி விட்டால் கையை வெட்டியிருக்கிறார்கள், விபச்சாரம் செய்து விட்டால், திருமணம் முடித்திருந்தால் அவருக்கு கொலைக்கு அவர் கல்லிருந்து கொண்டிருக்கிறாங்க, திருமணம் முடிக்காவிட்டால் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, கசையடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ குற்றம் செய்யும்போது இரண்டு வகையாக பிரிக்க வேண்டும் மார்க்க விஷயங்களை. எப்பொழுதுமே குற்றம் செய்யும் பொழுது இது மார்க்க சம்பந்தப்பட்டதா, மார்க்கத்துக்கு முரணாக இவர்கள் செஞ்சார்களா, அப்போ அங்கே கடுமையை காட்டியிருக்கிறார்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு சாதாரண விஷயங்கள் எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லை, அப்போ நேரங்களில் கடுமையை காட்டி விடாமல் அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள், அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அணுகும் பொழுது ஒரு கருத்தை நம் மக்கள் மத்தியிலே பதிவு செய்ய வேண்டுமானால் அது சம்பந்தமான விஷயங்களை முழுமையாக ஆய்வு செய்து பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர்ஸ் மக்கள்கிட்ட சொல்லணும். ஒரு கட்டத்தில் மென்மையாக நடந்திருக்கிறார்கள், பல கட்டங்களில் கடுமையாக நடந்திருக்கிறார்கள். எங்கே கடுமையாக நடந்திருக்கிறாங்க? மார்க்கத்துக்கு முரணாக யாரெல்லாம் செய்கிறார்களோ, அல்லாஹ் சொன்ன அந்த குற்றங்களை செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கடுமை காட்டியிருக்கிறார்கள். ஜும்மா மேடையிலேயே நின்றுக்கிட்டு மக்கள் செய்கிற தவறுகளை அவங்க கண் சிவக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க கோபமாக. அதே நேரத்தில் சாதாரண விஷயங்கள் செய்கிற மனிதர்கள் செய்கிற தவறுகளின் போது பொறுமையாக அவரை கூட்டு உட்கார வச்சு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்று பல கட்ட ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கி யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறையில் நமக்கு இருக்கிறது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்பற்ற வேண்டும். எப்போவுமே கடுமை காட்டக்கூடாது, எப்பயுமே சாதாரணமாக இருந்துடக்கூடாது. எங்கே சாதாரணமாக இருந்தாங்க? மனிதர்கள் சாதாரணமாக செய்கிற அந்த காரியங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள், அது மன்னிச்சு விட்டாங்க. அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக யார் செஞ்சாலும் சரிதான், மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற யாராக இருந்தாலும் கடுமையை காட்டியிருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்குது. அந்த அடிப்படையில் தான் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க வேண்டும். ஆனால் சில பேர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், தாவா லைனில் நன்மை ஏவுனா தீமை போயிடும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பியது எதற்கு? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஒரு பக்கம் நன்மையை ஏவிக்கொண்டு தீமையை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வெறும் நன்மையை மாத்திரம் சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் சொல்லிடுவாங்க, லைட்டை போட்டால் இருட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இவங்க சொல்கிற லாஜிக் உதாரணமாக இருக்கிற தாவா காலத்தில் இது செட் ஆகாது. எங்கெல்லாம் கண்டிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் கண்டிக்க வேண்டும், எங்கெல்லாம் சாதாரணமாக சொல்ல வேண்டுமோ அங்கே சாதாரணமாக சொல்ல வேண்டும்,
தாவா செய்யும் பொழுது நன்மையும் சொல்ல வேண்டும், தீமையையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தீமையை விட்டு விளக்குவதற்கு தாயிகள் வந்து பாடுபட வேண்டும். அதெல்லாம் ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இது மாதிரி இப்போ இந்த சொல்லிடுவாங்க. இப்போ அங்கே காட்டாரிப்பு வந்தார், உள்ளே வந்து யூரின் பாஸ் பண்ணார், ரசூலுல்லாஹ் எப்படி மென்மை நடந்துட்டாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாத்தையும் நடந்து கொண்டுருவாங்க. அப்போ மக்கள் என்ன நம்பிட்டு போயிடுவாங்க, ஆமாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி அணுகக்கூடாது. அதிசை அணுகும் பொழுது எந்த விஷயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்க, எதுக்கு வந்து தன்னை கொடுத்தாங்க என்பதை வந்து நம்ம பார்த்து தான் மக்கள் மத்தியில் வந்து தாயிகள் வந்து தாவா செய்ய வேண்டும். அப்போ தாவாவுடைய உசூல் இது. இந்த மார்க்க பணியுடைய அடிப்படை என்னன்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை மக்களுக்கு சொல்லும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மாத்திரம் மக்கள் மத்தியில் சொல்லிவிடாமல் எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்தார்கள், எந்த சந்தர்ப்பத்தில் எதை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தாயிகள் முதல்ல மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மக்களை நம்முடைய இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். எல்லாருக்கும் இதான் சட்டம். இப்போதான் நம்ம குடும்பத்திலே அப்படி தான், குடும்பத்தில் கூட சாதாரணமாக சில தவறுகள் ஏற்படும், அது மார்க்கத்துக்கு வந்து கிராஸ் ஆகாது. அப்போ கடுமையை காட்டிடக்கூடாது. அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள் நம்ம பிள்ளைகள், நம்ம மனைவி இருக்கிறாங்க, தொழுகளை இபாதத் செய்யலை, மற்ற காரியங்களை செய்யலை, அப்படிங்கிறப்ப கடுமை காமிக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு பாட்டில் போட்டு உடச்சிட்டாங்க, அப்படி ஒரு பேச்சுக்கு ஒரு கையில் எடுக்கிறாங்க, கீழே போட்டு உடச்சிட்டாங்க, இப்போ போய் அடிக்கக்கூடாது. நம்ம இன்னும் சொல்லிட்டு வேலையை பார்த்தோம். எங்கே கடுமையை காட்டியிருக்கிறாங்க, தொழுகாமல் இருக்கும்போது கடுமையை காட்ட சொன்னாங்க. சாதாரணமாக விஷயங்கள் இழப்பு ஏற்படுகிற போது ஒரு பாத்திரத்தை உடச்சிடுவாங்க, ஒரு எண்ணெயை தூக்குவாங்க, கீழே போட்டு உடச்சிடுவாங்க பிள்ளைங்க. அப்போ டக்குன்னு அடிக்கக்கூடாது. என்ன செய்யணும், இன்னும் இல்லை எண்ணெயில் ராஜி போகணும், நமக்கு எழுதப்படல. அப்போ எங்கே கோபம் காட்ட வேண்டும், மார்க்கத்துக்கு முரணாக காரியங்கள் நடந்தால் கோபம் காட்ட வேண்டும். சாதாரணமாக நடக்கிற இழப்புகளின் போது கோபம் காட்டாமல் சரியாக மெதுவாக சொல்லி அவர்கள் அதிலிருந்து மாற்ற வேண்டும் என்ற விஷயம் இந்த ஹதீஸ் மூலமாக விளங்குகிறது. வல்ல ரஹ்மான் அல் குர்ஆனை வாசித்து கருத்தை விளங்கி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படித்து கருத்தை விளங்கி, அந்த அடிப்படையில் நாம் அந்த அறிவை பெற வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்ல படிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.